வணக்கம் நண்பர்களே. காலையில் எழுந்து வெளியே போய் பார்த்தா ஜப்பான் ஒரு வெள்ளை ஜப்பானாக மாறி இருக்கு. பார்த்த சந்தோஷத்துலேயே உள்ளே வந்து வேகமாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்னோவில் ஆட்டம் போடலாம்னு காலை உணவும் சாப்பிட்டேன். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு தம்பி செம ஆட்டம் போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத குழந்தை பருவத்துக்கு எத்தனை பேர் திருப்பி போகணும்னு நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளும் கொஞ்சம் ஸ்னோவில் ஆட்டம் போடலாம்னு வெளியே போயிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேச்சுரல் வீடியோ கிளிப்ஸை எடுத்தேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நண்பர்களே. அதான் கோதாவில் இறங்கிட்டேன். என்ன ஒன்று, நண்பர்கள் இல்லாமல் தனிமையாக இருக்கிறது தான் கஷ்டம். பட் அதுக்கு தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் இருக்கீங்களே. அடிக்கிற ஸ்னோவில் 7-Elevenல ஒரு காஃபியை வாங்கிட்டு பொடிநடியாக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி நாப்பை போட்டுட்டேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஜிம் பேண்ட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துருச்சு. இரவு உணவுக்கு அருமையான காளான் பிரியாணியை பண்ணேன். பேனில் ஃப்ரை பண்ணி ஜாப்பனீஸ் ரைஸ் குக்கரில் போட்டு ஒரு வழியாக பிரியாணி பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. ஒரே லைஃப் தான், விட்றாதீங்க. நம்ம காலம் பாத்துக்கலாம்.